சரி, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துட்டா நீட் வந்து ஃபேராக நடந்ததுன்னு ஒரு காட்டு பண்ணிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் பேன் நீட்டு சொல்கிறாங்க, வட மாநிலம் ஃபேர் நீட்டு சொல்கிறாங்க. ஸோ ராஜினாமா பண்ணிட்டா நீட் ஃபேராக நடந்துருமா? ஒரு கேள்வி அப்படி பார்க்குறீங்க. ராஜினாமாக்கும் நீட் ஃபேர்னஸுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ராஜினாமா எதுக்கு? கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் தற்கொலை செய்து உயிரை இழந்துள்ளார்கள். அதற்கு பொறுப்பு யாராவது ஏற்றுக்கணுமா கூடாதா? யார் பொறுப்பு அதுக்கு? அதுக்கு தான் ராஜினாமா. அவங்க ஏன் தற்கொலை செஞ்சாங்க? பேப்பர் லீக்குனால. ஸோ அதுக்கும் நீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் ராஜினாமா செஞ்சது என்ன நடந்துச்சோ அதுக்கு பொறுப்பேன். இப்போ இன்னும் எதிர்காலத்தை பார்க்கணும். எதிர்காலத்தில் இளைஞர்களும் மாணவர்களுக்கும் என்ன அது நீட் எக்ஸாம் ஃபேரா இல்லையா அப்படின்ற கேள்வி நிச்சயமாக எழுப்புறாங்க. ஒரு மசோதா ஒன்று எடுத்துகிட்டு வராங்க ஒன்றிய அரசு. அது நாங்கள் அதில் என்ன சொல்கிறாங்க, தண்டனை யாராவது லீக் எதாவது செஞ்சாங்கன்னா நாங்கள் தண்டனை அதிகப்படுத்துவோம் அப்படின்றாங்க. அதனால சொல்யூஷன் அது இளைஞர்கள் கேட்குறது எங்களோட எதிர்காலத்தை பற்றி கேட்குறோம் நாங்கள் கேள்வி. நீங்கள் என்னமோ பேப்பர் லீக் பண்ணால் தண்டனை அதிகப்படுத்துவோம் அப்படின்றீங்க. தண்டனை அதிகப்படுத்துவோன்னா இப்போது எவ்வளவோ அந்த மாதிரி எவ்வளவோ சட்டங்கள் இருக்குது நம்ம நாட்டில். அதில் அந்த பழக்கம்லாம் நின்றுச்சா? இல்லை. ஸோ நீட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப தெளிவாக உள்ளது. அது நீட்டை எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கல்வி அப்படின்றது இப்போ நம்ம இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் படி கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஒன்றிய அரசும் கல்வி மசோதா எடுத்துகிட்டு வர முடியும், மாநில அரசும் எடுத்துகிட்டு வர முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அதையே அங்கே வைக்கிறீங்க. இது வெறும் மாநிலங்களின் உரிமையாக இருக்க வேண்டும் கல்வித்துறை அப்படின்ற ஒரு கோரிக்கை தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி எழுப்பியுள்ளது. அதையும் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி நடைபெற்றிருக்கு. ஆனால் அந்த மேகதாது விவகாரத்தில் கர்நாடகா உறுதியாக இருக்காங்க. அங்கே காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மேகதாதுல அணை கட்டியே திருவணும் உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸும் மேகதாதுல அணை கட்டுறதை உறுதியாக எதிர்க்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக என்ன முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் இப்போ முதலமைச்சர் அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகா போகிறாரு, இது தொடர்பாக சந்திக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலையில் காங்கிரஸ் என்ன இதுக்கு முன்னெடுப்பு எடுக்க போகுது? ஏன்னா கூட்டணியில் இருக்குது தமிழ்நாட்டில். காங்கிரஸ் தேசிய தலைமை சந்தித்து கர்நாடக முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்க சொல்ல போதா? காங்கிரஸுடைய நிலைப்பாடு எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும். எங்கள் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியுள்ளார். நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இப்போ இருக்கிற பிரச்சனை 2. ஒன்று, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி கிட்டத்தட்ட ஒரு 32-33 டிஎம்சி ஃபீட் தண்ணி வந்திருக்கணும் தமிழ்நாட்டுக்கு, வரவில்லை. அந்த தண்ணி வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதுதான் இப்போ முக்கியமான ஒரு இம்மீடியட் கோரிக்கை. 2வது, மேகதாதுவில் ஒரு செங்கல் கூட வைக்க விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் அதை எதிர்க்கிறோம். இது நீங்கள் சொன்னது கரெக்ட். 60 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சி இப்போ கூட்டணியில் உள்ளது தமிழ்நாட்டில். அதுக்கு அட்வான்டேஜ் என்ன? ஒரு தேசிய கட்சினா எங்கள் கட்சியோட ஆட்சி கர்நாடகாவில் இருக்கும், மற்ற மாநிலங்களிலும் இருக்கும். இது 2 மாநிலங்களின் பிரச்சனை. ஆகையால் இதில் முதல் முறை ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தை மூலமாகவும் இதில் ஒரு தீர்வு எடுத்துட்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, அது அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதனால தான் இந்த ஒரு பிளான். ஆனால் எனக்கு அந்த பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க 3ஆம் தேதி 4ஆம் தேதின்னு, அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் இன்னும் வரல. இல்லை, ஒருவேளை அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக தேசிய தலைமை, உங்களுடைய தேசிய தலைமை சந்தித்து இந்த விவகாரத்தில் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? நான் ரொம்ப சொல்ல விரும்பல. நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க பாராளுமன்றத்தில் என்ன நடக்க போகுது. பேச்சுவார்த்தையை ஒரு விஷ பரீட்சை அப்படின்னு சொல்லி ஃபார்மர் சிஎம் சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டணும், ஆனால் நேரடியாக போய் தமிழ்நாட்டு சிஎம் கர்நாடக சிஎம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். எந்த அடிப்படையில்? நான் தான் சொன்னேன், இதானே 60 ஆண்டுக்கு அப்புறம் இதானே முதல் முறை ஒரு தேசிய கட்சி கூட்டணியில் இருக்குது. அதை பயன்படுத்தணுமா கூடாதா?
ஏன் 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 பேசக்கூடாது? இல்லைன்னா தமிழ்நாட்டின் பலனுக்காக தானே, இது தமிழ்நாட்டின் நலனுக்காக தானேப்பா பேசுகிறோம் நாங்கள். விஷ பரீட்சைன்னு சொல்றாரு. அது எப்படி அது என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் வேர்ட்ஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், விஷ பரீட்சை இதுன்னு. இதுக்கு ஒரு தீர்வு வேண்டுமா வேண்டாமா? இவ்வளோ வருஷம் போயிட்டுருக்கு, தீர்வு வேண்டும். இப்போ கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது, இப்போ கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது, ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? ஒரு தமிழ்நாட்டின் நலனுக்காக தானே நடத்துகிறோம், ஏன் பேசக்கூடாதுன்றாங்க? அது எனக்கு புரியல. ஸோ அதாவது இது வந்து முதல் முறை கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியுள்ளார்கள், கலைஞர் கருணாநிதியும் கர்நாடகா முதலமைச்சர் ஆனால் திருப்பி அதை தான் சொல்கிறேன், இந்த முறை என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் உள்ளது. ஸோ எங்களுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ ஆகையால் எனக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு, தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. தமிழக வெற்றி கழகம் வந்து பல அறிவிப்புகளை, தேர்தல் அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய பட்ஜெட் வரப்போது நீங்கள் ஆலோசகராக இருப்பீங்க, அதில் எதுவும் முக்கியமான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் சார்? அறிவிப்புனா அதாவது இப்போ வந்து அதை பற்றி ஒன்றும் என்ன அறிவிப்பு என்னன்னு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியவும் தெரியாது. நான் ஆட்சியில் இல்லை. ஆனால் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை என்னென்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் ஒன்று சொன்னார், கஜானா காலி அப்படின்னாரு. அதாவது கஜானா காலின்னா ஜீரோ இல்லை, பட் அவர் என்ன சொன்னார், கஜானாவில் எவ்வளவு பணம் வசூலித்திருக்கணுமோ அந்த அவ்வளவு பணம் வசூலிக்கவில்லை அப்படின்னாரு. அது ஏன் சொன்னார்? ஒரு சிம்பிள் டேட்டா ஒன்று கொடுக்குறேன். ஒரு கஜானாவுக்கு பணம் எப்படி வரும்? வரி மூலமாக தானே வரும். வரி எவ்வளோ வரி வசூலிக்க முடியும்? அது பொருளாதாரம், ஜிடிபி growth பொறுத்து இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஜிடிபியில் 8% கஜானாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. கடந்த 5 வருஷத்தில் அது 6% ஆகிடுச்சு. இப்போ 6% தான் வருது. நீங்கள் வந்து 2% டிஃப்ரென்ஸுன்னு பார்க்கலாம். ஆனால் அதனோட மதிப்பு 70,000 கோடி. 70,000 கோடி கம்மி கஜானாவில். இப்போ எப்படி கஜானாவில் பணம் எப்படி எடுத்துகிட்டு வர வேண்டும்? இந்த 6%லேருந்து திருப்பி 8% எப்படி ஆக்க வேண்டும்? இதிலெல்லாம் தான் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால் அவர் வந்து ப்ராப்ளம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் செலவு பற்றி யோசிக்கிறோம், முதல்ல வருவாயை பற்றி யோசிக்கணும். யாருமே வருவாயை பற்றி பேசலை. முதல்ல அவர் பதவியேற்பு விழாலே சொன்னார், வருவாயில் பிரச்சனை அப்படின்னார். ஸோ ஆகையால் இதுக்கெல்லாம் ஒரு பட்ஜெட்டில் நிச்சயமாக ஏதாவது செய்வாங்க. கஜானா காலியாக சூழல்ல மகளிர் உரிமை 2000 ரூபாய் கொடுக்க முடியுமா? தாய்மாமன் இந்த மாதிரிலாம் பல நெருக்கடி ஏற்படுது. கஜானா மீண்டும் எப்படி நெருக்கடி உள்ளப்படும்ல? அப்போ அவங்க தேர்தல் அறிவிப்பை தெரிவிச்சுட்டா கஜானா பணம் கூடிய கேள்வி எழுப்புனாங்க. கஜானா, அதனால தான் சொல்கிறேன், கஜானாவில் பணம் வர முடியும், கஜானாவில் அதிக பணம் எடுத்துகிட்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் அதுக்கு தான் என்ன சொன்னேன், ப்ராப்ளம் கரெக்டாக காமிச்சோமா இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணோமா இல்லையா? இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அது 8%லேருந்து 6% கம்மியாகிடுச்சு, 70,000 கோடி கம்மியாக இருக்குன்னு இல்லை. ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படியும் அதுவும் செய்ய முடியாதுன்னு யாருமே சொல்லலை. ஸோ கஜானாவுக்கு பணம் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் செய்யலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லைங்களா? நன்றி. So, Nandri, thank you so much. I think it's time for all of us to give a warm send off to Sri